6 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் தஷ்வந்த் விடுதலை தீர்ப்பை திருத்தக் கோரி மனு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழக அரசு மனு தாக்கல் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். முழு தகவலையும் சொல்லுங்க. வணக்கம். சென்னை போரூர் அருகே 2017ஆம் ஆண்டு 6 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்தது தொடர்பான வழக்கில் கைதான தஷ்வந்த் என்ற இளைஞருக்கு செங்கல்பட்டு போக்சோ சிறப்பு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருந்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் தஷ்வந்த் தரப்புல மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த மேல்முறையீட்டை விசாரித்த உயர்நீதிமன்றம் 2018 அந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து உச்ச நீதிமன்றத்துல தஷ்வந்த் தரப்புல மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த மனுவை விசாரித்த உச்ச நீதிமன்றம் தஷ்வந்துக்கு விதிக்கப்பட்ட அந்த மரண தண்டனையை ரத்து செய்ததுடன் அவரை விடுதலை செய்து கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தீர்ப்பளித்திருந்தது. இந்த தீர்ப்பை திருத்த வேண்டும் என்ற கோரிக்கையுடன் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிடப்பட்டு மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் வெங்கடேஷ் என்பவர் உயர்நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுல உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்ய உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியதாக தஷ்வந்த் தரப்புல உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. ஆனா உயர்நீதிமன்றம் அது போல எந்த ஒரு சான்றிதழும் வழங்கலங்கிறத தகவல் உரிமை சட்டத்துல தெரிய வந்ததாகவும், இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்திற்கு புகார் அளித்திருக்கக்கூடிய சூழல்ல நீதித்துறையை ஏமாற்றக்கூடிய ஒரு நடவடிக்கை இவர் இந்த தஷ்வந்த் தரப்புல நடத்தப்பட்டிருக்கிறது. இது நீதிமன்ற அவமதிப்பு செயலும் கூட. அதனால தஷ்வந்த் விடுதலை செய்த அந்த தீர்ப்பை திரும்ப பெற வேண்டியது அவசியம். அதனால அந்த தீர்ப்பை திருத்த கோரி மனு தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் GR சுவாமிநாதன், B லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு வந்தப்ப அரசு தரப்புல தஷ்வந்த் விடுதலையை எதிர்த்து தீர்ப்பை திருத்த கேட்டு உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய இருப்பதாக அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டது. அந்த வாதத்தை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வெங்கடேசன் தாக்கல் செய்த அந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.